ஹலோ ஆல். நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பால் கருவாடு தொக்கு. நீங்கள் வந்து இது வந்து 2 டைப்பாக செய்யலாம். வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வெள்ளைப்பூடு அது கூட சேர்த்து ஆயில் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு செய்யலாம். இது வந்து தொக்கு. அது வந்து கொஞ்சம் வறுவல் மாதிரி இருக்கும். இது வந்து ஆயில் ஊற்றி கருவேப்பில், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன மசாலா கிரைண்ட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா ஊற்றணும். அந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், வெள்ளைப்பூடு, மிளகாய், கொஞ்சம் சோம்பு இதை மட்டும் போட்டு அரைச்சி அது நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவாடை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா தோல் வந்து ரொம்ப பீல் ஆயிரும். ஸோ அதனால் 2 வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த கிரேவியில் போட்டுனிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும். ரொம்ப வெந்துடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது சிம்பிளான ரெசிபி தான். பிரஸ்ட் ஃபீடிங் மாமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஒரு வீக்லி த்ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்கள் மில்க் லாக்டேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.